குவிக்டு குளோபல் ஆர்ஓ நீங்கள் பார்க்குற லேப் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கும், டிடிஎஸ் அதிகமாக இருக்கும், சிலிக்கா அதிகமாக இருக்கும். டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 5500 டிடிஎஸ், ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா 2200, சிலிக்கா பார்த்தீங்கன்னா 37 இருக்குது. அதனால் நம்ம கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா வாட்ரு வந்து ரொம்ப சால்ட்டியாக இருந்து ப்ளஸ் ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால பைப் எல்லாமே ஸ்கேலிங் ஆகுது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுனால நம்ம வந்து 500 எல்பிஹெச் ஆர்ஓ பிளான்ட் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ஹவுஸ் ஆர்ஓ பிளான்ட்டு. வீட்டுக்கு தேவையான யூட்டிலிட்டி வாட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஓ பிளான்ட் மூலமாக பியூரிஃபை பண்ணி 5500 டிடிஎஸ் வந்து 150 டிடிஎஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். தண்ணி வந்து பியூராக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த 500 எல்பிஹெச் ஆர்ஓ பிளான்ட் போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 40 ஆர்ஓ மெம்பரேன் யூஸ் பண்ணுறோம். BWFRLE 40-40-82. அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பிராக்கிஸ்ட் வாட்டர் ஹோல்டிங் ரெசிஸ்டன்ஸ் லோ எனர்ஜியில் ஒர்க் ஆகக்கூடிய மெம்பரேன். அதாவது ஃபவுலிங் எதுவுமே ஆகாது. இந்த மெம்பரேனில் ஃபவுலிங் ஆகாமல் ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மெம்பரேன் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால, ஹார்ட்னஸ் சிலிக்கா அதிகமாக டிடிஎஸும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மெம்பரேன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மெம்பரேன் பார்த்திங்கன்னா லைஃப் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் வரது மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ரா வாட்டர் பம்பு பார்த்திங்கன்னா CRI 2-15 MEC SR பம்பு யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 15 kg ப்ரெஷர் வரைக்கும் இந்த பம்பு கொடுக்கும். இது வந்து லோ எனர்ஜியில் ஒர்க் ஆகிறதுனால நமக்கு வந்து 1 ஹவருக்கு 400 லிட்டர் ஃப்ளோ வரும், குட் வாட்டர் ஃப்ளோ. கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட் என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து 500லேருந்து 1000 லிட்டர் வரைக்கும். அதனால் 2 மணி நேரம் நம்ம ஆர்ஓ பிளான்ட் ஓடினாலே பார்த்திங்கன்னா நமக்கு அவங்களுக்கு தேவையான வாட்டர் வந்து பியூரிஃபைடு வாட்டர் வந்து கிடச்சிரும். இதில் ஆன்டிஸ்கேலன் பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸ் ப்ளஸ் ஹை சிலிக்கா இருக்கிறதுனால நம்ம அதுக்கு தவிர நம்ம வந்து ஸ்கேலிங் நம்ம கொடுக்குறோம். கண்ட்ரோல் பேனல் பார்த்திங்கன்னா இனிஷியேட்டிவ், அது மோட்டாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிடும். அதோட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவே இது ஒர்க் ஆகும். அதாவது ரா வாட்டர் டேங்கில் வாட்டர் இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணிவிட்டோம். ட்ரீட்டட் வாட்டர் வந்து ஃபுல்லாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணிவிட்டோம். அந்த மாதிரி தான் இந்த பேனல் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து மல்டிமீடியா ஃபில்ட்ரு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மல்டிமீடியா ஃபில்டரில் வந்து சைலன்ஸ் பெப்பல்ஸ் எல்லாமே போட்டு குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 ஃபில்ட்ரு வரும், 1354 வசூல் போட்டிருக்கோம். இன்னொன்று கார்பன் ஃபில்டர். இந்த கஸ்டமருக்கு வந்து டர்பிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கார்பன் ஃபில்ட்ரு போட்டிருக்கோம். கார்பன் ஃபில்ட்ரு தண்ணியில் உள்ள ஸ்மெல்லு, வைரஸ், பாக்டீரியா எல்லாமே இது பண்ணிடுறோம். ப்ளஸ் அடோர் இருக்கிறதுனால அடோரையும் இது பண்ணிவிட்டோம். அதனால நம்ம மல்டிமீடியா ஃபில்ட்ரு மற்றும் கார்பன் ஃபில்ட்ரு 2மே யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் CRI பம்பு தான் 2மே யூஸ் பண்ணியிருக்கோம். ரா வாட்டர் பம்பு, ஹை ப்ரெஷர் பம்பு 2மே CRI தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் டிடிஎஸ் அதிகமாக இருக்கிறதுனால, டிடிஎஸ் ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம SS பம்பு தான், SS 304 பாடி 1 HP பம்பு யூஸ் பண்ணியிருக்கோம். டேங்க் பார்த்திங்கன்னா 2000 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் தான் யூஸ் பண்ணியிருக்கோம்.